அத்தியாச நீக்கம். ஸ்லோகம் 277. தானாகிய ஆத்மாவிலேயே எப்பொழுதும் நிலை பெறுவதால் மனது யோகிக்கு அழிவடைகிறது. வாசனைகளின் அழிவும் ஏற்படுகிறது. ஆகையால் ஆத்மாவின் மேல் ஏற்பட்டுள்ளதின் நீக்கத்தை செய்வாயாக. ஸ்லோகம் 278. தமோகுணமானது சத்வம் ரஜஸ் ஆகிய இரண்டாலும் அழிகிறது. ரஜஸானது சத்வத்தால், சத்வமோ நிர்குண தியானத்தால் சுத்தமான பொழுது அழிகிறது. ஆகையால் சத்வத்தை நிலையாக பற்றிக் கொண்டு உன்னிடம் உள்ள அத்தியாச நீக்கத்தை செய்வாயாக. ஸ்லோகம் 279. பிராரப்தம் எனப்படும் முன்வினை பயன் உடலை போஷித்து கவனித்துக் கொள்ளும் என்று மனதை திடப்படுத்திக் கொண்டு கவலையில்லாமல் தைரியத்தை கைக்கொண்டு முயற்சியுடன் உன்னிடம் உள்ள அத்தியாச நீக்கத்தை செய்வாயாக. ஸ்லோகம் 280. நான் ஜீவனன்று பரபிரம்மம் என்ற தியானத்தால் அநாத்ம சிந்தனையின் மூலம் வாசனை வேகத்தால் அடையப்பட்ட உன்னிடம் உள்ள அத்தியாச நீக்கத்தை அடைவாயாக. ஸ்லோகம் 281. ஸ்ருதியாலும் யுக்தியாலும் சொந்த அனுபவத்தாலும் உன்னுடைய எங்கும் நிறைந்த பரமாத்ம தன்மையை அறிந்து கொண்டு எங்கிருந்தோ சைத்தன்ய பிரதிபலனத்தால் அடையப்பட்ட உன்னிடம் உள்ள அத்தியாசத்தை நீக்குவாயாக. ஸ்லோகம் 282. கொல்லுவதும் தள்ளுவதும் இன்மையால் ஞானிக்கு செயல் என்பது சிறிதும் இல்லை. பரமாத்மாவிடம் வேறு சிந்தனையற்று நிலை பெறுதலால் இடைவிடாது உன்னிடம் உள்ள அத்தியாச நீக்கத்தை செய்வாயாக. ஸ்லோகம் 283. நீ அதுவாயுள்ளாய், தத்துவமசி முதலிய வாக்கியங்களினின்று உதித்த பிரம்மமும் ஜீவனும் ஒன்று என்ற அறிவால் பிரம்மத்திடம் ஆத்மாதிடமாக நிலை பெறுதற்காக உன்னிடம் உள்ள அத்தியாச நீக்கத்தை செய்வாயாக. ஸ்லோகம் 284. இந்த உடலில் நான் என்ற எண்ணத்தின் அழிவானது மிச்சமின்றி ஏற்படும் வரை கவனத்துடனும் அடங்கிய சித்தத்துடனும் உன்னிடம் உள்ள அத்தியாச நீக்கத்தை செய்வாயாக. ஸ்லோகம் 285. ஜீவனும் உலகமும் ஆகிய இவ்விரண்டின் தோற்றம் கனவில் கண்டதை போல் எப்பொழுது தோன்றுமோ அதுவரை இடைவிடாது வித்வானே நீ உன்னிடம் உள்ள அத்தியாச நீக்கத்தை செய்வாயாக. இதுவரை 9 ஸ்லோகங்களில் அத்தியாச நீக்கத்தின் அவசியத்தை கூறி இனி விஸ்மிருதி அதாவது மறதிக்கிடங்கொடாமல் இருக்க வேண்டும் என்று உபதேசம். ஸ்லோகம் 286. உறக்கத்திலிருந்தும் உலக வியாபாரத்திலிருந்தும் சப்தம் முதலிய விஷயங்களிலிருந்தும் ஏற்படக்கூடிய ஆத்ம மறதிக்கு சிறிதும் அவகாசம் கொடுக்காமல் உண்மையான ஆத்மஸ்வரூபத்தை புத்தியில் சிந்திப்பாயாக. ஸ்லோகம் 287. தாய் தந்தையின் மலத்திலிருந்து தோன்றியதும் மல மாம்ச வடிவமாக உள்ளதும் உடலை தீண்டத்தகாததைப் போல தூரத்தில் தள்ளிவிட்டு பிரம்ம பாவனையில் நிலை பெற்று செய்ய வேண்டியதை செய்தவனாக ஆவாய். ஸ்லோகம் 288. முனிவனே, குடத்திலுள்ள ஆகாயம் பேராகாயத்தில் கலப்பது போல ஜீவாத்மாவை பரமாத்மாவில் லயிக்கச் செய்து அபேத பாவனையுடன் கூடிய எப்பொழுதும் மௌனமாக இருப்பாயாக. இதையறிந்து ஒருவன் புத்திமானாகவும் செய்ய வேண்டிய கர்மத்தை செய்து முடித்தவனாகவும் ஆகின்றான். இது கீதாச்சாரியன் வாக்கு. ஸ்லோகம் 289. அறிவு வடிவில் தானே பிரகாசிப்பதும் அடிப்படையாயும் உள்ள சத் ரூபமான ஆத்மாவாக நீ ஆகி பிண்டமாகிய உடலையும் பிரம்மாண்டமாகிய உலகத்தையும் கூட மலச்சட்டியைப் போல் ஒதுக்கி விடுவாயாக. ஸ்லோகம் 290. எப்பொழுதும் ஆனந்த வடிவாயிருக்கும் ஸ்வயம் பிரகாசமான ஆத்மாவில் உடலில் ஏறி நிற்கும் நான் என்ற எண்ணத்தை புகச் செய்து சூக்ஷ்ம சரீரத்தையும் உதறி தள்ளிவிட்டு எக்காலத்தும் எதிலும் பற்றற்ற ஆத்மாவாக ஆவாயாக. பிறவிக் கடலை வற்றச் செய்யும் ஞானத்தை இதனால் ஒருவன் அடைகிறான். ஆதலால் இங்ஙனம் இதையறிந்தே ஒருவன் கைவல்யம் எனும் உத்தம நிலையை எய்துகிறான். இது கைவல்ய உபனிஷத்தின் வாக்கு.
ஸ்லோகம் 291. எங்கு இந்த உலகமாகிற தோற்றம் கண்ணாடியினுள்ளே பட்டணத்தைப் போல் உள்ளதோ அந்த பிரம்மம் நான் என்று அறிந்து கொண்டால் செய்ய வேண்டியதை செய்தவனாக ஆகிவிடுவாய். ஸ்லோகம் 292. எது உண்மையானதோ, ஆதியில் உள்ளதோ, சொந்தமான ஸ்வரூபமோ, அறிவு மயமாயும் இரண்டற்றதாயும் ஆனந்தமயமாயும் ரூபமற்றதாயும் செயலற்றதாயும் உள்ளதோ அதை அடைந்து தன்மேல் ஏறிக்கொள்ளப்பட்ட வேஷத்தை நடிகன் களைவதைப் போல் பொய்யுடலை தான் என்று எண்ணுவதை விட்டுவிட வேண்டும்.